பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வரக்கூடிய காலகட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்குன்றீங்க. வெயிலோட அது வெப்ப அலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் தான் நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகுறது என்னன்னா, வெப்ப அலைகள் வந்து இந்த ஹீட் வேவ்ஸ் வந்து வரதுக்கு காரணம் வந்து எல் நினோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சித்தரிக்கிறாங்க. அது வந்து முழுக்க எல் நினோ மட்டும் காரணம் கிடையாது. பூமியோட சராசரி அந்த வெப்பநிலை வந்து ஒரு 1.3 டிகிரி செல்சியஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்குது. 1.3லேருந்து 1.4 டிகிரி செல்சியஸ் அதிகமானதுனால தான் இப்போ நம்ம வந்து நார்மலான இயல்பான காலங்களை நம்ம அனுபவிக்கக்கூடிய அந்த வெப்பநிலையை விட இப்போ அதிகமாக சம்மர் முடிஞ்சு நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ சமீபத்தில் ஒரு காணொலி ஒன்று வைரல் ஆச்சு. யூரோப்பில் பார்த்தீங்கன்னாக்க எல்லாம் அந்த தாரெல்லாம் உருகிறது பண்ணுறது நிறைய வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்தோம்ல. அது எந்த மாதிரியான சூழ்நிலை? இது வந்து முழுக்க கிளைமேட் சேஞ்ச் ப்ராசஸ் எல்லாமே. அந்த மாதிரியான பாதிப்புகள், அந்த மாதிரி பாதிப்புகளுக்கும் எல் நினோவுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே, இது முழுக்க மான்சூன் ஃபெயிலியர் பண்ணும். கேரளாவில் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கணும், கர்நாடகாவில் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கணும். இப்போ வந்து மழையே இல்லை. இப்போ நமக்கே வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் இன்னும் ஸ்டார்ட் ஆயிருக்கணும், வரல. நிறையா பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் போயிட்டு இருக்குது. அதே வந்து மழை அளவும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவில் இருக்காது. இதுக்கு மேலே இது வரைக்கும் மேட்டூர் டேமுக்கு தண்ணியே வரல. திறக்கலைங்கிறதோட தண்ணி இல்லை, மேட்டூர் டேமில் தண்ணி இல்லை. மேட்டூர் டேமை மட்டும், காவிரியை மட்டும் நம்பி வாழக்கூடிய டெல்டா மாவட்ட விவசாயிகளோட நிலைமையை நினச்சி பாருங்க. அரசுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பீரியட் இது. அடுத்து வரக்கூடிய ஒரு என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் அரசு இந்த வருஷம் எடுத்தால் அடுத்த வருஷம் நம்ம தப்பிக்கலான்ற இது இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெட்லாண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏரி, குளம், குட்டைகள் கடந்த காலங்களில் பார்த்தீங்களா ஒரு 2002, 2003 காலங்களில் மழைநீர் சேகரிப்பு திட்டம் இருந்துச்சு. நம்ம சென்னை போன்ற மாநகர எல்லா கட்டாயம் மழைநீர் சேகரிப்பு திட்டம் இருந்துச்சு. கடந்த காலங்களில் கடந்த அரசுகளால் கடைபிடிக்கப்பட்டது. அது அப்படியே முறைப்படுத்தாமல் அப்படியே விட்டுட்டாங்க. அது இப்போ இதாயிருச்சு. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தோம் அந்த ஸ்கீம், அந்த திட்டத்தை. இன்னைக்கு நமக்கு இந்த பிரச்சனையே இருக்காது. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஜியாலஜிஸ்ட் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு டாக்டர் முனைவர் மணிகண்டன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சுற்றுச்சூழல் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்க எல் நினோ அது இதுன்னு பேர்களெல்லாம் வச்சு சொல்கிறாங்க. இது என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும் சார்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்களா கடந்த 6 மாத கால அளவில் தமிழக முழுவதும் ஒரு ஹாட் டாபிக் என்னென்னா அந்த எல் நினோ. நிறைய டீ கடைகளில் இது சார்ந்த விவாதங்களை நீங்கள் பார்க்கலாம். நிறைய விவசாயிகள்கிட்ட வந்து இது சார்ந்த விவாதங்களை நீங்கள் பார்க்கலாம். எல் நினோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கருத்து ஒன்று பரவிட்டு இருக்கு. ஸோ அந்த எல் நினோ அப்படின்னா பேசிக்காக வந்து பார்த்தீங்களா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு என்ன ரெமடியல், நேச்சுரல் பேஸ்டு ரெமடியல் என்ன, ரெமடியல் மெஷர்ஸ் என்ன ஆக்ஷன் பிளான் நம்ம வந்து இமிடியட்டாக வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல் நினோ அப்படின்னா பசிபிக் ஓசோனில் ஈக்குவேட்டர் ஜோன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த ஈக்குவேட்டர் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து அந்த சன்லைட் ரேடியேஷன் வந்து அதிகமாக இருக்கும். எப்போயுமே அந்த ஈக்குவேட்டரில் வந்து சன்லைட் ரேடியேஷன் வந்து எப்பயுமே அதிகமாக இருக்கும். அந்த காரணத்தினால அந்த சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து சர்ஃபேஸ் வாட்டர் டெம்பரேச்சர் வந்து சீயில் வந்து பார்த்தீங்களா அந்த பசிபிக் ஓஷன் சர்ஃபேஸில் வந்து வார்ம் வந்து எப்பயுமே அதிகமாகிடும், சீக்கிரமாக அதிகமாகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்களா அந்த சர்ஃபேஸ் வாட்டர் டெம்பரேச்சர் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ட்ரேட் விண்டுன்னு ஒன்று இருக்குது. ட்ரேட் விண்டுன்னா பழங்காலங்களில் வந்து பார்த்தீங்களா வாணிபம் வந்து எப்படி பண்ணாங்கன்னா அந்த பாய்மர கப்பலில் தான் போய் வாணிபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த பாய்மர கப்பலில் வாணிபம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பர்டிகுலர் காலத்தில் ஒரு திசையை நோக்கி ஒரு சில காற்று வரும். அந்த காற்றை வச்சு மட்டுமே அந்த பாய்மர கப்பலை உபயோகப்படுத்தி வாணிபம் செஞ்சாங்க. அதுதான் ட்ரேட் விண்டுன்னு சொல்கிறோம். அதுக்கு பேரே ட்ரேட் விண்டுன்னு வச்சுட்டாங்க. ஸோ அந்த ட்ரேட் விண்டு என்ன பண்ணுன்னா ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்லேருந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனுக்கு போகும். அப்போ ஈஸ்டர்ன் வார்டுலேருந்து வெஸ்டர்ன் வார்டுக்கு அந்த ட்ரேட் விண்டு ட்ராவல் பண்ணும் எப்பயுமே இந்த பசிபிக் ஓசன் இதில் வந்து பார்த்தீங்களா. அப்போ வந்து பார்த்தீங்களா இந்த ஒரு சர்ஃபேஸ் அந்த சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி வார்ம் ஆகி அந்த ஓசன் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி அந்த பர்டிகுலர் இதில் வந்து ஒரு பூல் மாதிரி இருக்கும். இந்த ட்ரேட் விண்டு என்னன்னா அதை வந்து கடத்திட்டு போகும் ஒரு டைரக்ஷன்லேருந்து இன்னொரு டைரக்ஷனுக்கு, ஈஸ்டர்ன் வார்டுலேருந்து வெஸ்டர்ன் வார்டுக்கு கொண்டு போகும்.
அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நேச்சுரலாகவே வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் லெவலில் வந்து எவ்வளோ இருந்தால் வந்து அது எல்லைனோ லானைனோன்னு சொல்கிறோங்கிறது வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது. எஸ்எஸ்டின்னு சொல்லுவோம், சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆவரேஜ் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 26 டிகிரி செல்சியஸ். அந்த 26 டிகிரி செல்சியஸ்லேருந்து 1 டிகிரி அதிகமானாலோ 0.1 டிகிரி அதிகமானாலோ அது வந்து எல்லைனோக்குரிய அறிகுறின்னு சொல்கிறோம். மைனஸில் போனால் அந்த 26 டிகிரி கீழே போனால் அதை வந்து லானைனோன்னு சொல்கிறோம். சூப்பர் எல்னினோன்னு சொல்கிறாங்களே, அது சொல்லிடுறேன். அது லானைனோ எல்னைனோ ரெண்டு முதல்ல பிரிச்சிடுறோம். லானைனோனா உங்களுக்கு அதிகப்படியான மழை இருக்கும், எல்னைனோனா ட்ரவுட் இருக்கும், திடீர்னு ஒரு பக்கம் வந்து வெள்ளம் வரும், திடீர்னு ஒரு பக்கம் வறட்சியாக இருக்கும். இதுதான் எல்னைனோ. லானைனோன்னு ஒரு அதிகமான மழை பொழிவு இருக்கும். இதுதான் கான்செப்ட். இப்போ அந்த எல்னைனோ அந்த சூப்பர் எல்னைனோ அந்த கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். அப்போ எல்னைனோனா என்னன்னா அந்த ஒரு 26 டிகிரிலேருந்து 27 டிகிரி போனால் வந்து பார்த்தீங்கன்னா மாட்ரேட் எல்னைனோன்னு சொல்லுவோம். அப்புறம் ஒரு 2.25 டிகிரி அதிகமானா ஸ்ட்ராங் எல்னைனோன்னு சொல்லுவோம். அதுவே ஒரு 29 டிகிரி செல்சியஸ் போயிடுச்சுன்னா சூப்பர் எல்னைனோ அப்படிங்கிற ஒரு கிளாசிஃபிகேஷன்லாம் வந்துடும். அது இப்போ ஆல்மோஸ்ட் நாம் வந்து சூப்பர் எல்னைனோ நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் வந்து சூப்பர் எல்னைனோ வந்து இந்த ஸ்டார்ட் ஆயிரும், இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ இதனால என்ன நடக்குது அப்படின்னா வரக்கூடிய காலகட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்குன்றீங்களா? வெயிலோட அது வெப்ப அலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் தான் நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகுறது என்னன்னா, வெப்ப அலைகள் வந்து இந்த ஹீட் வேவ்ஸ் வந்து வரதுக்கு காரணம் வந்து எல்னைனோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சித்தரிக்கிறாங்க. அது வந்து முழுக்க எல்னைனோ மட்டும் காரணம் கிடையாது. ஒரு 10% 20% இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் எல்னைனோ. ஆனால் டைரெக்டாக எதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச். அப்போ பார்த்தீங்களா பூமியோட சராசரி அந்த வெப்பநிலை வந்து ஒரு 1.3 டிகிரி செல்சியஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்குது. இப்போ அதிகமாகிருக்குது. 1.3லேருந்து 1.4 டிகிரி செல்சியஸ் அதிகமானதுனால தான் இப்போ நம்ம வந்து நார்மலான இயல்பான காலங்களை நம்ம அனுபவிக்கக்கூடிய அந்த வெப்பநிலையை விட இப்போ அதிகமாக சம்மர் முடிஞ்சும் நம்ம இப்போ அனுபவிச்சுட்ருக்குறோம். இப்போ நம்ம பழமொழி ஆடிப்பட்டம் தேடி விதை, ஆடி காத்தல் அம்மியன் மகரம்னு சொல்லி நம்ம ஒரு பழமொழி இருக்குது. பாட்டு ஆடி மாதம் காத்தடிக்கன்னு சொல்லி ஒரு பாட்டே இருக்குது. அப்போ பார்த்தீங்களா இப்போ ஆடி மாதத்தில் அந்த ஆடி காற்றே இல்லை, அந்த குளிர்ச்சியான காற்றே இல்லை அப்படின்னு பார்த்தீங்களா இப்போ என்ன நடக்குது, வெப்ப காற்று தான் அடிச்சிட்டு இருக்குது. நம்ம சென்னை மாதிரி ஒரு மெட்ரோ சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மதியம் ஒரு 2லேருந்து 3 மணி வரைக்கும் 4 மணி வரைக்குமே அந்த வெப்ப அலையோட தாக்கம் குறையல. இதுக்கெல்லாம் காரணம் கிளைமேட் சேஞ்ச். அது வந்து ஒரு தனி சப்ஜெக்ட். நம்ம இந்த எல்னைனோ அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இது வந்து ஒரு அதை ஸ்ட்ராங்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது, ஒரு 10% 15% அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டில் அந்த டிகிரிஸை அதிகமாக 29 டிகிரி போகும்போது சூப்பர் எல்னினோவா நம்ம டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்களா அந்த ட்ரேட் விண்ட் என்னன்னா ஈஸ்டர்ன் வார்ட்லேருந்து வெஸ்டர்ன் வார்டுக்கு வரும், வெஸ்டர்ன் வார்ட்லேருந்து ஈஸ்டர்ன் வார்டுக்கு போகும். அந்த ட்ரேட் விண்டு வீக்கன் ஆகி வால்கர் சர்க்குலேஷன் சொல்லுவோம். அந்த வந்து அந்த கன்வெக்ஷன் ப்ராசஸ், அந்த வெப்பச்சலன ப்ராசஸ்லாம் வந்து இதாகி ஃபெயிலியர் ஆகி அந்த வால்கர் சர்க்குலேஷனும் வந்து வீக்கன் ஆகி வந்து அந்த டோட்டலாகவே அந்த ட்ரேட் விண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிரும், ஸ்ட்ரென்த்லெஸ் ஆயிரும். அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து அந்த அந்த வார்ம் வாட்டர் கேரி பண்ணிட்டு நம்ம வெஸ்டர்னோட ஆசியன் பிளானட்ஸ், இந்த ஆஸ்திரேலியன் பிளானட் சைடு வர அந்த வார்ம் வாட்டர் கரண்ட்ஸ் வந்து அப்படியே ஆப்சண்ட் ஆயிரும். அப்படியே பேக் ஆகி ஈஸ்டர்ன் வார்டுக்கு சவுத் அமெரிக்கா பக்கம் போயிடும். சவுத் அமெரிக்கா பக்கம் போகும்போது அந்த ஈக்குவேட்டர் ஜோன் பெரு ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரீஜனுக்கு போகும்போது அங்கே அதிகப்படியான அங்கே லானைனோங்கிற ஒரு சூழல் உருவாகும், நமக்கு இந்த எல்னைனோங்கிற ஒரு சூழல் உருவாகும். ஸோ இது வந்து ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ். ஒரு 7 வருடம் இன்டர்வல்ல வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். கடந்த காலங்களில் வந்து 2015 நம்ம வந்து சூப்பர் எல்னைனோ வந்து ஃபேஸ் பண்ணணும். அப்போ வந்து பார்த்தீங்களா 2015ஓட தாக்கம் வந்து உங்களுக்கு எத்தனை வருஷம் இருந்துச்சு உங்களுக்கு தெரியும். ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 2017 வரைக்குமே நம்ம வந்து கடுமையான வறட்சி, ரோட்லேயே மக்கள் இறங்கி தண்ணீருக்காக போராட்டம் பண்ண காட்சிகள்லாம் நம்ம நிறைய காட்சிகள்லாம் பார்த்தோம். அதுக்கு காரணம் வந்து அதோட சூப்பர் எல்னினோட இது தாக்கம் தான். ஆனால் வந்து அதே தருணத்தில் 2015 வெள்ளம் வந்துச்சு. ஆமாம், சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, சிதம்பரத்தில் வெள்ளம் வந்துச்சு, பல மாவட்டங்களில் வந்து கடலோர மாவட்டங்களில் வந்து வெள்ளக்காடாக இருந்துச்சு. ஆனால் அந்த வெள்ள காலங்களில் நம்ம அந்த மழைநீரை சேகரிக்க தவறிட்டோம். ஸோ அதோட இம்பேக்ட் வந்து நமக்கு வந்து வறட்சியாகவும் வந்து நம்ம வந்து ப்ரோலாங்காக அந்த ஒரு 2017 வரைக்கும் நமக்கு வந்து நீடிச்சிச்சு. ஸோ அந்த கிட்டத்தட்ட அந்த தரவுகள்லாம் அடிப்படையாக வச்சு ஒரு 150 வருஷம் பின்னாடி போனீங்களா வச்சிங்களேன், சூப்பர் எல்னினோ வந்திருக்குது. ஒரு 1850 அந்த காலகட்டங்களில் சூப்பர் எல்னினோ நிலவி இருக்குது நம்ம இதில். அதில் பல்வேறு தமிழக மாவட்டங்கள் வந்து கடுமையான வறட்சிக்குள்ளாக்கியது. ஸோ அதே காலகட்டம் தான் இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டு இருக்குது சூப்பர் எல்னினோ. இதுல வந்து பொருளாதார இன்னொரு கேள்வி, இப்போ சமீபத்தில் ஒரு காணொலி ஒன்று வைரல் ஆச்சு. யூரோப்ல பார்த்தீங்கன்னாக்க எல்லாம் அந்த தாரெல்லாம் உருகிறது பண்றது நிறைய வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்தோம்ல.
அது எந்த மாதிரியான சூழ்நிலை? அதுதான் வந்து நான் முதல்லயே சொல்லிட்டேன் இல்லைங்களா, அது வந்து முழுக்க முழுக்க கிளைமேட் சேஞ்ச் ப்ராசஸ். அது எல்லாமே அந்த மாதிரியான பாதிப்புகள், அந்த மாதிரி பாதிப்புகளுக்கும் எல் நினோவுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே. இது முழுக்க முழுக்க மான்சூன் ஃபெயிலியர் பண்ணும். மான்சூன் நமக்கு கிடைக்கக்கூடிய மழையின் அளவை வந்து குறைச்சிரும், மழையே இல்லாத பண்ணிடும் பல்வேறு மாவட்டங்களில். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் வந்து ஆல்ரெடி ட்ரவுட் ப்ரோன் ஜோன் தான். ஈரோடு, நாமக்கல் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லாம், கரூர்லாம் பார்த்தீங்களா ட்ரவுட் ப்ரோன் ஜோன் தான். இப்போ இந்த மாதிரி மாவட்டங்களில் மழை இல்லைன்னா என்ன நடக்கும்? அந்த அந்த பகுதி விவசாயிகள்லாம் ரொம்ப பாதிப்புக்குள்ளாவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எல் நினோ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல சவுத் வெஸ்ட் மான்சூனை வந்து ஃபெயிலியர் பண்ணும். சவுத் வெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்பச்சலனம்னால நமக்கு நிறையா சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து நிறையா கிடைக்கும். இந்த கன்வெக்ஷன் ப்ராசஸ் வந்து கெட்டு போகிறதுனால வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து இம்மிடியட்டாக அஃபெக்ட் ஆகும். அப்படிங்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இந்தியா, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா, கேரளா இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் பெய்யக்கூடிய தவறிய மழை தான் பெஞ்சு பருவம். இப்போ வந்து உங்களுக்கு கேரளாவில் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கணும், கர்நாடகாவில் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கணும். இப்போ வந்து மழையே இல்லை. இப்போ நமக்கே வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் இன்னும் ஸ்டார்ட் ஆயிருக்கணும், வரல. நிறையா பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் போயிட்டு இருக்குது. புனே இந்த மாதிரி மகாராஷ்டிரா சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் வந்து வெள்ளம் இப்போ தான் மும்பையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்குது. அதுவே வந்து லேட்டராக தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது, ஏர்லியாக வந்து ஆயிருக்கணும். அதே வந்து மழை அளவும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவில் இருக்காது. இதுக்கு மேலே சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படியே முடிஞ்சிடும். அதே மாதிரி பேரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் முதல்ல சொன்ன இந்த கிளைமேட் சேஞ்ச் இம்பேக்ட்னால வந்து வெப்ப அலையும் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ மழையும் குறைஞ்சிரும், வெப்ப அலையும் அதிகமாக இருக்கும். விவசாயிகள் இந்த குடிதண்ணி பிரச்சனை இந்த மாதிரி நிறையா இப்பயே வந்து கிரவுண்ட் வாட்டர் டேபிள் டிக்ளைன் ஆகிறதெல்லாம் இப்பயே நடக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்த ப்ராசஸ் என்னென்னா நமக்கு வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரும். இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூனை பற்றி பேசுறதுக்கு முன்னே நம்ம வந்து சவுத் வெஸ்ட்டை பற்றி முடிச்சிருவோம். சவுத் வெஸ்ட்டில் பார்த்தீங்களா இப்போ வந்து நமக்கு வந்து போதிய மழையளவு இல்லை, கர்நாடகாவில் மழை இல்லை. இது வரைக்கும் மேட்டூர் டேமுக்கு தண்ணியே வரல, திறக்கலைங்கிறதோட தண்ணி இல்லை. மேட்டூர் டேமில் தண்ணி இல்லை, போதிய கொள்ளளவு தண்ணி இல்லை. அப்போ இதை அந்த மேட்டூர் டேமை மட்டும், காவிரியை மட்டும் நம்பி வாழக்கூடிய டெல்டா மாவட்ட விவசாயிகளோட நிலைமையை நினச்சி பாருங்க. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அரசு வந்து சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்காங்க. அரசுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பீரியட் இது. அடுத்து வரக்கூடிய ஒரு என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் அரசு இந்த வருஷம் எடுத்தா அடுத்த வருஷம் நம்ம தப்பிக்கலான்ற இது இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெட்லாண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏரி, குளம், குட்டைகள் இதெல்லாம் பார்த்தீங்களா த்ரூ அவுட் தமிழ்நாடு ஒரு ஆஸ் பர் த நேஷனல் வெட்லாண்ட் இன்வென்ட்ரி அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் பிரகாரம் ஒரு 28,000 வெட்லாண்ட் இருக்குது நம்மக்கிட்ட. ஏரி, குளம், குட்டைகள் மட்டும் நம்மக்கிட்ட வந்து ஒரு 28,000 வெட்லாண்ட்ஸ் இருக்குது, ஏரி, குளம், குட்டைகள். அதை வந்து நம்ம முறையாக தூர்வாரணும். முதல்ல வந்து எந்த மாதிரி எல் நினோ வந்தாலும் நம்ம வந்து இன்டர்னலாக வந்து நம்ம இன்லேண்டில் வந்து நமக்கு வந்து ஒரு சீதோஷ நிலையை வந்து நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டோமா, அது மூலியமாக ஒரு வெப்பச்சலனத்தினால ஒரு பர்டிகுலர் அளவு நமக்கு வந்து மழையும் கிடைக்கலாம். அந்த எல் நினோ ப்ராசஸையும் வந்து பிரேக் பண்ணி ஒரு சில அந்த இந்தியன் டைபோல்னு சொல்லுவோம், அந்த ஒரு சைடு வந்து இந்த எல் நினோவால் அஃபெக்ட் ஆனாலும் இந்த இந்தியன் டைபோல்னால வந்து நமக்கு அங்கே ஒரு சைட்லேருந்து இந்த சைடு வந்து ஈஸ்டர்ன் வால்லேருந்து வரக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரிசிபிடேஷன், அந்த கன்வெக்ஷன் ப்ராசஸ்னால கூட நமக்கு வந்து நிறைய மழை கிடைக்கலாம். ஸோ அப்போ இன்லேண்ட்லேயும் நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு சீதோஷ நிலையை மெயின்டைன் பண்ணணும்னா இந்த வெட்லாண்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ரெஸ்டோர் பண்ணணும். அப்போ வந்து பார்த்திங்களா போதிய கொள்ளளவு வந்து நம்ம மழைநீரை வந்து அதில் நம்ம சேகரிக்கும் போது இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சியான ஒரு எல் நினோ காலங்களில் நம்ம வந்து அந்த கிரவுண்ட் வாட்டர் டிக்ளைன் வந்து வராது. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்களா நம்ம சீதோஷ நிலையும் நமக்கு நல்லாயிருக்கும். இன்லேண்டில் வந்து பார்த்திங்களா அந்த என்ன சொல்கிறது மைக்ரோ கிளைமேட்டிக் பேலன்சர்னு சொல்லுவோம் வெட்லாண்ட்ஸ் எல்லாமே. ஒரு குளுமையான ஒரு கிளைமேட் வந்து இந்த வெட்லாண்ட்ஸ்லாம் வந்து இதுபடுத்தும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரி, குளம், குட்டைகள்லாம் வந்து நம்ம வந்து அரசு வந்து இமிடியட்டாக வந்து இது பண்ணணும். அது இல்லாமல் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வருக்கு என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, இமிடியட்டாக ஒன்றிய அரசு வந்து பார்த்திங்களா ஒரு 12 மாவட்டங்கள் வந்து வரக்கூடிய எல் நினோவால் தீவிரமாக பாதிப்புக்கு உள்ளாகும், வறட்சியினால் பாதிக்கப்பட போகுதுன்னு சொல்லி ஒரு 12 மாவட்டங்களை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. த்ரூ அவுட் இந்தியாவில் வந்து 226 மாவட்டங்களை வந்து மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்களா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு 12 மாவட்டங்களை வந்து சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணகிரி, நாமக்கல், வெள்ளூர், பெரம்பலூர், திருச்சி, அப்புறம் வந்து பார்த்திங்களா தருமபுரி, அரியலூர், ராமநாதபுரம், திண்டுக்கல், திருப்பத்தூர், விருதுநகர் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த டிஸ்ட்ரிக்டை வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பேசிஸில் த்ரூ அவுட் தமிழ்நாடு மட்டும் பண்ணுறது கூட கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். ப்ரியாரிட்டி பேசிஸில் இந்த 12 மாவட்டங்களுக்கு மட்டும் ஃபோக்கஸ்டாக இந்த 12 மாவட்டங்களை மட்டும் கவனம் செலுத்தி
ஒரு தனிப்பட்ட குடும்பமும் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்டும் வந்து ரெயின் வாட்டரை மழைநீரை வந்து சேகரிக்கணும். மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இமிடியட் ஒரு எமர்ஜென்சி ஆக்ட் அண்டர் தான் எல்லைனோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பிளான் கிரியேட் பண்ணி இந்த 12 மாவட்டங்களை வந்து அந்த 12 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஏரி குளங்குட்டைகளை வந்து தூர்வாரணும். வெட்லாண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஏரி குளங்குட்டைகளை தூர்வாரி, அது இல்லாமல் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் எல்லாமே வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை வந்து கட்டாயமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி அரசு ஒரு திட்டத்தை வகுக்கணும். அது இல்லாமல் நிறையா வந்து விழிப்புணர்வு உண்டாக்கணும். வாட்டர் பாடி வந்து டிகிரேஷன் பண்ணக்கூடாது. இந்த காலகட்டங்களில் தான் வாட்டர் பாடியோட அருமை வந்து நமக்கு தெரியும். ஒரு லேக்ஸ் ஏரி குளங்குட்டைகளோட அருமை வந்து மக்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போலேருந்தே வந்து கொண்டு போகணும். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பேஸில் வந்து அடுத்த செகண்ட் ப்ரியாரிட்டியில் வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடு வந்து அந்த ரெயின் வாட்டர் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை வந்து த்ரூ அவுட் தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாவட்டங்களுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது வந்து தமிழக அரசு வந்து மாண்புமிகு முதல்வர் வந்து இதை வந்து கருத்தில் கொண்டு இதை வந்து பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த வருஷம் மழை எப்படி இருக்கும்? இந்த வருஷம் பார்த்தீங்களா சவுத் வெஸ்ட் 2015 நீங்களே சொன்ன மாதிரி இருந்தது மழை. ஃப்ளட் எல்லாம் வந்தது சென்னையில். அந்த வருஷத்தும் சூப்பர் எல்னினோ இருந்ததான்னு சொன்னீங்க. பட் இந்த வருஷம் அதை எதிர்பார்க்கலாமா? எப்படி இந்த வருஷம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து நம்ம எண்ட் ஆஃப் த சாப்டருக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட இன்னொரு 1 or 2 months, ஆகஸ்ட் செப்டம்பர் முடிஞ்சுன்னா அது முடிஞ்சிடும்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் நமக்கு பொதுவாகவே வந்து தமிழகத்துக்கு வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூனால தான் அது எப்பயுமே மழைப்பொழிவு அதிகம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூனை நம்பி தான் நம்ம அதிகமாக இருக்கிறோம். கடந்த ஆண்டுகளோட தரவுகளை அடிப்படையாக கொண்டுட்டு கடந்த ஒரு 150 வருஷத்தில் நடந்த எல்னினோ சூப்பர் எல்னினோ அந்த அடிப்படையில் அந்த டேட்டா பேஸ் தரவுகளை அடிப்படையாக வச்சுட்டு சொல்கிறேன். அந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் இந்த டூரிங் எல்னினோ இந்த சூப்பர் எல்னினோ பீரியடில் அதிகமாக தான் கிடச்சிருக்குது நமக்கு. ஓகே. ஸோ அது இப்போ நமக்கு நியரிங்காக இருக்கக்கூடிய 2015 போன டிக்கெட்டில் வந்து பார்த்தீங்களா 2015 நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. எவ்வளோ வெள்ளம் வந்துச்சு, எவ்வளோ தண்ணி நின்றுச்சுங்கிறது நமக்கு தெரியும். சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, சிதம்பரம், கடலூர் இந்த மாதிரி பெரிய மாவட்டங்கள்லாம் பாதிக்கப்பட்டுச்சு வெள்ளக்காடாக. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்களா நார்த் ஈஸ்ட் மான்சூனை வந்து இது வந்து இன்டியூஸ் பண்ணி அதிகரிக்க செய்யுது. ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த காலகட்டத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். நமக்கு கிடைக்கக்கூடிய நார்த் ஈஸ்ட் மான்சூனில் இந்த 14 கோஸ்டல் டிஸ்ட்ரிக்டும் வந்து கொஞ்சமாவது வந்து பெனிஃபிட் ஆகும். அதிகபட்சம் இல்லாமல் ஒரு மாடரேட்டாவது பெனிஃபிட் ஆகும். அது இல்லாமல் இன்லேண்ட்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரவுட் ப்ரோன் ஜோன்ஸ் எல்லாமே வந்து பெனிஃபிட் ஆகும். ஸோ அந்த பெனிஃபிட் ஆகிறதுனால இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை உடனடியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். பண்ணினா மட்டும்தான் வந்து நம்ம இதில் வந்து தப்பிக்க முடியும். இல்லைனா வந்து இதோட சீரியஸ்னஸ் வந்து இப்போ வந்து மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. அடுத்த வருஷம் ஒரு 2027 மார்ச் அப்படிங்கிற மார்ச்லேருந்து ஒரு ஜூன் வரைக்கும் வச்சிங்களேன், அந்த ஒரு 3 மாதம்லாம் வந்து கடுமையான வறட்சிக்கு போயிடும். குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது. தண்ணி கொண்டு போகிறதுக்கு வந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் போய் தண்ணி எடுத்துகிட்டு வர சூழல்லாம் உருவாயிரும். இது வந்து பார்த்திங்களா இப்போ ஒரு 2002 வந்து ஒரு எல்னினோ வந்துச்சு. ஓகே. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் எல்னினோ கூட சொல்லலாம். சூப்பர் எல்னினோ இல்லை, ஒரு எல்னினோ. அந்த 2002 பார்த்தீங்களா ஒரு கடுமையான வறட்சி. அந்த வறட்சி வந்து பார்த்திங்களா 2004 வரைக்குமே இருந்துச்சு. கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடச்சிச்சு. இன்லேண்டில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களுக்கு வந்து கடுமையான வறட்சியை ஃபேஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2003, 2002, 2003, 2004 ஒரு பாதி வந்து கடுமையான வறட்சி ஃபேஸ் பண்ணி அந்த விவசாய நிலங்கள்லாம் பாலமாக விரிசல் விட்டு வெடித்து தண்ணியே இல்லாமல், ஆடு மாடுகளுக்கு தண்ணி இல்லாமல் எத்தனையோ பிரச்சனைகளை வந்து விவசாயிகள் வந்து எதிர்கொண்டாங்க. இந்த சூழல் வந்து நமக்கு திருப்பி வரக்கூடாது. அது இல்லாமல் எல்னினோ பற்றி பேசும்போது நம்ம இன்னொரு விஷயத்தையும் பேசணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 வருஷத்துக்கு முன்னே ஒரு சூப்பர் எல்னினோ வந்துச்சுன்னு சொல்கிறோம். அப்போ அன்னைக்கு இருந்த மக்கள் தொகை என்ன, பொருளாதாரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். விலைவாசி ஏற்றம் என்ன, பொருட்களோட விலைவாசி என்னங்கிறத நம்ம பார்க்கணும் 150 வருஷத்துக்கு முன்னே. அதே மாதிரி ஒரு 2002 வச்சிங்க. இப்போ 2002 ஒரு தங்கம் ஒரு கிராம் ரேட் என்ன அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு 3000 ரூபா விற்றுச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமே வந்து 15,000 கிட்ட போயிடுச்சு இப்போ ப்ரெசன்ட்ல. ஒரு 2005 வாங்க சூப்பர் எல்னினோ பீரியட்ல அப்போ என்ன விலைவாசி மக்கள் தொகை ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணிங்க. இப்போ வச்சிங்க கணக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்களா நீங்கள் கால்குலேட் பண்ணிங்களா இப்போ வரக்கூடிய சூப்பர் எல்னினோ வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஒரு பக்கம் பொருளாதார ரீதியாகவும் பார்க்கணும், மக்கள் தொகை ரீதியாகவும் பார்க்கணும். இல்லை, மக்கள் தொகை அதிகரிக்க இந்த நிலங்களுடைய வளங்கள் எல்லாம் சுருங்கிட்டு தான் வருது. உணவுப் பொருட்கள் மற்ற பொருட்களோட விலைவாசியெல்லாம் கருத்தில் கொள்ளணும். அப்போ விவசாயம் முழுசாக சாஞ்சிருச்சுன்னா வச்சிங்களேன், அப்போ என்ன நடக்கும்? நிறையா டிமாண்ட் வரும். நமக்கு ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து நிறைய டிமாண்ட் வரும்போது விலைவாசி இன்னும் அதிகமாகும்.
இந்த எல்லைனோ வந்து நிறையா விஷயத்த வந்து மக்கள் மேலே ஒரு சுமையை தூக்கி வைக்கும். ஓகே. விவசாயிகள் மேலே அதிகமான சுமையை தூக்கி வைக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா குடி தண்ணி பிரச்சனை வரவே கூடாது. ஒரு நாட்டுக்கு ஒரு குடிமகனுக்கு வந்து குடி தண்ணி பிரச்சனை கட்டாயமாக இருக்கவே கூடாது. அதை நோக்கி தான் இப்போ நம்ம தமிழக முதல்வர் வந்து செயல்பட்டு இருக்கிறாரு. அனைவருக்கும் குடிநீர் திட்டத்தை வந்து அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி தான் அவர் வந்து இப்போ ஆக்ட் பண்ணணும். இப்போ இது வந்து கட்டாயமாக வந்து மழைநீர் சேகரிப்பு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு எமர்ஜென்சி ஆக்ட் கீழே வந்து இந்த 12 மாவட்டங்களில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணனா மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும். அது இல்லாமல் எப்பயுமே வந்து நம்மளோட வந்து அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை நம்மளோட வச்சுருக்கணும். ஒரு எமர்ஜென்சி பீரியடில் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதை விட்டுறக்கூடாது. கடந்த காலங்களில் பார்த்தீங்களா ஒரு 2002, 2003 காலங்களில் மழைநீர் சேகரிப்பு திட்டம் இருந்துச்சு. நம்ம சென்னை போன்ற கட்டாயம் மழைநீர் சேகரிப்பு திட்டம் இருந்துச்சு. கடந்த காலங்களில் கடந்த அரசுகளால் கடைபிடிக்கப்பட்டது. அது அப்படியே முறைப்படுத்தாமல் அப்படியே விட்டுட்டாங்க. அது இப்போ இதாகிருச்சு. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தோம் அந்த ஸ்கீம், அந்த திட்டத்தை. இன்னைக்கு நமக்கு இந்த பிரச்சனையே இருக்காது. ஸோ ஒரு பர்டிகுலராக ஒரு மாவட்டம்னு சொல்லக்கூடாது, ஒரு மாநிலத்தில் வச்சுக்கலாம். ஒரு மாநிலத்தில் இயற்கை நேச்சுரல் ரிசோர்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதில் வாட்டர் பாடிஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வாட்டர் பாடிஸுங்கிறது நம்ம நேச்சுரலாக வந்து மழைநீரை சேகரிக்கக்கூடிய ஒரு குளங்குட்டைகள்லாம் இருக்குது. அதுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அடுத்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்டும் வந்து மழைநீர் சேகரிக்கணும். இது வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த திட்டத்தை மக்களும் விடக்கூடாது. மக்கள் தான் வந்து இதை வந்து அவங்க தான் வந்து ரொம்ப இது இம்பார்ட்டன்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும்.